Hello everyone. இப்போ நம்ம யூனிட் 3 மோஷன் இன் பிளேன்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 10. இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் ஆரிஜின்ல இருந்து கிளம்புது. ஓகேங்களா? டைம் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஆரிஜின்ல இருந்து கிளம்புது வச்சுக்கலாம். பாருங்க, பொசிஷன் ஆஃப் ப்ரொஜெக்டல் ஃப்ரம் த ஆரிஜின்ல இருந்து போகுது வச்சுக்கலாம் ப்ரொஜெக்ட். ஓகேங்களா? ஆனா அடுத்து given by r equal to 40y plus 50j, அந்த அந்த பொசிஷன்ல வந்து டைம் வந்து 2 செகண்ட்ல. அப்படின்னா டைம் ஈக்குவல் டு 2 செகண்ட்ல டி கரெக்டா இருக்கலாம். டைம் ஈக்குவல் டு 2 செகண்ட்ல அந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த பாயிண்ட் ரீச் ஆகுது. அதை வந்து நம்ம பாயிண்டா கொடுக்காம வெக்டர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது பொசிஷன் இதுதான் ஆர் வெக்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஆர் வெக்டர். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் பிளாக் லெட்டர்ல எழுதிப்பேன், போல்ட் லெட்டர் எழுதிப்பேன். நீங்க வெக்டாரா வெக்டார் இல்லையா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு நீங்க யோசிங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு நல்லது வச்சலாம். ஓகேங்களா? ஆனா ஜென்ரலா உங்களுக்கு தெரியும், ஆனா இது வெக்டார் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும் வச்சலாம். நான் பிளாக் லெட்டர்ல போட்டாலும் வெக்டார் கிடையாது. ஸோ இது வெக்டார். ஓகேங்களா? உங்களுக்கு அது தெரியணும். ஓகேங்களா? பிரச்சனை கிடையாது. சரி, ரைட். இப்ப பாருங்க, இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் பாத்தீங்கன்னா குடுக்கலைங்க. ஆனா நமக்கு தெரியும் இது ப்ரொஜெக்டல் மோஷன் அப்படிங்கிறதுனால இது ஃப்ரீ ஃபால் கேட்டகரியில வரும். ஸோ ஃப்ரீ ஃபால் கேட்டகரியில நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன் அப்சல்யூட்லி ஆப்வியஸ்லி கீழ் நோக்கி இருக்கும். கரெக்டா? ஸோ இதான் என்னோட வெக்டர்ஸ். ஆக்சலரேஷன் வெக்டர். ஓகேங்களா? புரியுதா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு இன் எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த ஆக்சலரேஷன் இருக்காது, ஒய் டைரக்ஷன்ல நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ நெகட்டிவ் இண்டிகேட் பண்றது காரணம் என்னன்னா நம்மளுடைய கோஆர்டினேட் வந்து எடுத்து நம்மளோட கோஆர்டினேட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பார்ட்டிக்கிள் ஆரிஜின்ல இருந்து கிளம்புது. அதே சமயத்துல ஆஹ் இந்த டைம் 2 செகண்ட்ல இந்த பொசிஷன் அடையுது. அப்படி அடைஞ்சா இதோடைய என்னது, இதோடைய தீட்டா, அதாவது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய லான்ச் லான்ச் பண்ண ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, தீட்டா. ஓகேங்களா? நம்மளுக்கு ஈவன் வி நாட் கூட நம்மளுக்கு தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நம்ம பாப்பா பண்ணணும். அப்போ பொசிஷன் டைமை பத்தி ரிலேஷன் இருக்கணும்னா அப்ப இதுதான் கரெக்ட். அப்போ உங்களுக்கு தெரியும், உங்க ஆக்சிலரேஷன் பாத்தீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன், இந்த ப்ராப்ளத்துல ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷன் கொடுத்துருந்து அவங்க கொடுத்துட்டு இனிஷியலா ஒரு வெலாசிட்டி இனிஷியல் கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதான் கரெக்டும் கூட. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ வந்து இதில் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் த மோஷன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன மோஷன் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ மூவ் பண்ணா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் மைனஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் பிளஸ் யூஎக்ஸ் டி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸோட டைரக்ஷன், எக்ஸோட வேல்யூ என்ன, 40. கரெக்டா? அண்ட் மைனஸ் எக்ஸ் நாட் இனிஷியல் ஆரிஜின்ல இருந்து கிளம்புது. ஓகே, பிளஸ் ஈக்குவல் டு வி நாட், அதாவது யூஎக்ஸ், அதாவது யூஎக்ஸ்னாங்கிறது இந்த வி நாட் காஸ் தீட்டா. கரெக்டா? ஏன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட், ரைட்? ஸோ டைம்ஸ் டி. ஏன்னா டைம் 2ங்கிற டைம் 2ல அது நம்மளுடைய பார்ட்டிகிள் வந்து பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 40 அடைஞ்சிருக்கிறதுனால ஸோ போட்டிருக்கோம். ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த ஆக்சலரேஷனும் கிடையாது. ஸோ 0. ஸோ இது மூலமா நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? வி காஸ் தீட்டா அப்படி ஈக்குவல் டு 20 அப்படின்ட்டு. கன்சிடர் ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன் இப்போ நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ ஒய் டைரக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பாருங்க, ஒய் மைனஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு யூஒய் டி பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்ல டைம் ஈக்குவல் டு 2 செகண்டா இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 215 இருக்கும். 50 மைனஸ் 0 ஈக்குவல் வி நாட் சைன் தீட்டா. பாருங்க, வி நாட் சைன் தீட்டா வந்து இது இனிஷியல் வெலாசிட்டியில இருக்குது. ஓகேங்களா? வி நாட் சைன் தீட்டா, ரைட்? இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் டைரக்ஷன், வி நாட் சைன் 2 வி நாட் சைன் தீட்டா. இல்ல, வீணா சைன் தீட்டா. இந்த 2 அப்படிங்கிறது வந்து டைமுக்குள்ள 2. ஓகேங்களா? ரைட். இதை போட்டாச்சுன்னா அது பிறகு ஆக்சலேஷன் பார்த்தோன்னா 10 நெகட்டிவ் 10 வந்துடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா 20. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 35 வருது. அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 கிடைச்சிருச்சு, அதே போல ஈக்குவேஷன் 2 கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டையும் 1 ஈக்குவேஷன் 2 வகுத்தல் 1 அப்படின்னு போட்டாச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து எதுல கிடைக்கும்னா அந்த டேன்ல கிடைக்கும். ஸோ டேன் இங்க கேட்டிருக்கிறதுனால ஒரு டேன் கண்டுபிடிச்சிட்டோம். டேன் இஸ் ஈக்குவல்ஸ் 1/5, 7/4. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்க. தேங்க்யூ.